ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம் 2 மடங்கு உயர்வு மற்றும் 17 மாதக்கான நிலுவைத் தொகை வழங்கப்படுவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். 8வது ஊதியக்குழு அதிகாரப்பூர்வமாக அமைக்கப்பட்டுள்ளது. இது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் மூலம் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வை நிர்ணயிக்கும். 7வது ஊதியக்குழுவில் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரானது 2.57ஆக இருந்தது. மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியில் தற்போது பேசப்படும் முக்கியமான விஷயம் 8வது ஊதியக்குழு தான். இதற்கான செயல்முறை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. மத்திய அரசு குழுவின் குறிப்பு விதிமுறைகள் ஆவணத்துக்கு ஒப்புதல் வழங்கி முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளது. 8வது ஊதியக்குழுவில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் மதிப்பு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. எவ்வளவு அதிகமான மடங்காக இது நிர்ணயிக்கப்படுதோ அவ்வளவு அதிகமான சம்பள உயர்வு கிடைக்கும். உதாரணமாக, ஒரு ஊழியரின் தற்போதைய அடிப்படை சம்பளம் 35,000 என்றால் புதிய மடங்கீட்டு மதிப்பு 2.11 என நிர்ணயிக்கப்படுமானால் 35,000 × 2.11 73,850 ஆகும். இதற்கு மேல் வீட்டு வாடகை மற்றும் பிற அலவன்ஸ்களும் அதிகரிக்கும். ஆனால் போக்குவரத்து போன்ற நிரந்தர அலவன்ஸ்கள் சில மாதங்களுக்கு பிறகே மாற்றப்படும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். அடிப்படை சம்பள உயர்வை டிஏ நேரடியாக தீர்மானிக்காது, ஆனால் அதன் வீதம் மடங்கீட்டு மதிப்பில் தாக்கம் செலுத்தும். தற்போது டிஏ 58% உள்ளது. அது 70% உயர்ந்தால் அதை அடிப்படையாக கொண்டு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் மேலும் அதிகரிக்கலாம். அதாவது டிஏ, வளர்ச்சி வீதம், குடும்ப அளவு, பல கூறுகள் சேர்ந்து புதிய மடங்கீட்டு எண்ணை உருவாக்குகின்றன.